என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் சயின்ஸ் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 7 பாடம் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பாடம் அளவீடுகள். சரிங்களா? தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இதில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குதா, எல்லாருக்கும் புரியுதா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாடம் அளவீடுகள், இதெல்லாம் மெஷர்மெண்ட். புக் இருந்தால் புக்கை கையில் எடுத்துக்கோங்க, அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வந்துருங்க. ஸோ அது மாதிரி நான் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம டெலகிராமில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப் கன்வெர்ட் பண்ணுவேன், அதுலேயுமே நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இதை நான் முடிச்சதுக்கப்புறம் அந்த அண்டர்லைன் பண்ணுற பிடிஎஃப் கூட அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பாடம் அளவீடுகள், மெஷர்மெண்ட். நம்ம முதல் புக்கில் இருக்க லெசனை ஃபுல்லாக முடிச்சுட்டு புக் பேக் அப்படியே பார்க்கலாம். தமிழ் மீடியம் தமிழ் புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் புக்கில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அளவீடுகள் அப்படிங்கிறது. அளவீடுகள்னா என்ன, இந்த பாடம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் நிறைய பொருட்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுறப்போ, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறப்போ மெஷர்மெண்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக ஆல் ஓவர் வேர்ல்டு மெஷர்மெண்ட் ஒரே டேர்ம்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் எஸ்ஐ அழகுமுறை, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஐ அழகுமுறையை பத்தி நம்ம 6வது புக்கு, 7வது, 8வது, 9வது, 10வது 5 புக்லையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டெப்தா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு வீடியோக்கே நமக்கு டைம் ஆகும். இது நமக்கு புக் கான்செப்ட்ல போறதுனால இந்த புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்றேன். ஒரு சில அடிஷனல் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம 10th புக் முடிக்கிறப்போ டோட்டலா உங்களுக்கு கவர் ஆயிரும். இது அப்படியே ஸ்கூல் புக் வச்சு பார்த்துட்டே வாங்க. அளவீடுகள்ல இங்க கொடுத்துருக்கிற பன்னாட்டு அழகுமுறை இருக்கு இல்லைங்களா, மொத்தம் பன்னாட்டு அழகுமுறை அப்படின்னு எடுத்தோம்னா அதுல நமக்கு மொத்தம் வந்து டோட்டலா அடிப்படை அலகு, வழி அலகு, துணை அலகுன்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இது 1960களில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 71ல பன்னாட்டு அழகுமுறை நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? 1971ல. ஸோ இதுல கொண்டு வர்றப்போ நமக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து அடிப்படை அலகுகள் 7, துணை அலகுகள் 2, வழி அலகுகள் 22. இந்த ஃபார்மெட்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். இப்போ நமக்கு 6வது புக்ல இந்த 7 அடிப்படை அலகுகளை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பன்னாட்டு அலகுமுறை நம்மளுக்கு கொடுத்துருது அடிப்படை அலகு. இந்த அடிப்படை அலகு எதுக்கான அலகுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் மீடியம் புக் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க, சைட்ல இருக்கு அப்படியே பார்த்துட்டே வாங்க. கெல்வின், வெப்பநிலையின் அலகு கெல்வின், டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலம், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளின் அளவுனா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதை வந்து மோல் அப்படின்னு சொல்லுவோம், MOLE தமிழ்ல மோல். அது மாதிரி நிறை, நிறைனா மாஸ், மாஸோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம். ஸோ இங்கிலீஷ்ல மாஸோட யூனிட் கிலோகிராம். ஒளிச்செறிவு, ஒளிச்செறிவை இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆர் லைட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூனிட் கேண்டிலா. மொத்தம் வந்து 7 அடிப்படை அலகுகள். இதுல ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்வேடே நமக்கு என்னன்னா, எஸ்ஐ அலகுமுறையில் உள்ள அடிப்படை அலகுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. இது இல்லாம 2 துணை அலகுகள் இருந்துச்சு. ஒன்னு வந்து ரேடியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேடியன், தலக்கோணம், திண்ம கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலா 1995க்கு அப்புறம் இந்த 2 துணை அலகுகளும் வழி அலகுகளா மாற்றப்பட்டிருக்கும். டெரைவ்டு யூனிட், வழி அலகுகள் அப்படின்னா டெரைவ்டு யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க பின்னாடி. சரிங்களா? இது அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டியது மொத்த அடிப்படை அளவுகள் எத்தனை, 7. இந்த 7 அளவையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின், தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் அளவு மோல், நிறையின் அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. இது எல்லாமே அடிப்படை அலகு, பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பேசிக் யூனிட் மட்டும் தான் அதை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த பாடங்கள் வர்றப்போ இந்த யூனிட்னா என்ன, அளவீடுனா என்ன, ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஒன்லைன் நான் அப்படியே அண்டர்லைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் அனுப்பும்போது நீங்க வேணும்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு சைட்ல உங்களுக்கு நோட்ஸுக்கான இடமும் கொடுத்துருப்போம். தேவையான நோட்ஸ் நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் நோட்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ அடுத்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒன் வேர்ட் அதை மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீட்டுக்கு 2 வகையான பகுதிகள் இருக்கும். ஒன்னு மதிப்பு, இன்னொன்னு அலகு. இந்த பாயிண்ட் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. தெரிந்த ஒரு அளவை தெரியாத ஒரு அளவுடன் ஒப்பிடுவது, இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம்ல வந்து பாருங்க, தி கம்பேரிசன் ஆஃப் unknown quantities with the same known quantity is known as measurement. மெஷர்மெண்ட் தான் அலகு. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 parts. ஒன் இஸ் நம்பர், another one is யூனிட். தமிழ்ல ஒன்னு மதிப்பு, இன்னொன்னு அலகு. இதை எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் அரிசி வாங்க போறோம்னு வைங்க கடையில. சரிங்களா? என்ன சொல்லி கேட்போம், 10 கிலோ அரிசி கொடுங்க, இல்ல 5 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்போமா. இதுல 5 அப்படிங்கிறது என்னது, நமக்கு மதிப்பு. கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம்ல, இது அலகு. இதான் வந்து 2 சொல்றாங்க, மதிப்பும் அலகும். இப்ப பால் வாங்க போறீங்க, 1 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், 1ங்கிறது மதிப்பு, லிட்டர் அப்படிங்கிறது அலகு. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அளவீடுகள். இந்த அளவீடுனா என்னன்னு முதல்ல தெரியணும். நமக்கு தெரிந்த ஒரு அளவோட தெரியாத ஒரு அளவு ஒப்பிடுவதற்கு பேர் தான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னு வைங்க, நம்ம கடையில போய் வாங்குற பாக்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லைவ்ல எதை பார்க்கலாம்னா, ஸோ வீட்ல எல்லாம் பால் வாங்கியிருப்பீங்கல்ல, வீட்டில் வந்து பால் வந்து லூஸ்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க, வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பால் டப்பா, பெரிய டப்பால இருந்து எடுத்து பால் கொடுக்குறப்போ ஒரு முகவை அளவுகோலை வச்சு மெஷர் பண்ணுவாங்கல்ல, அந்த முகவையோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் நமக்கு தெரியும். இல்ல ஆயில் வாங்கும்போது தெரியும் உங்களுக்கு. லூஸ்ல போய் வாங்கினீங்கன்னா 1 லிட்டருக்கான மெஷர்மெண்ட் இருக்கும், 100 ml மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த டேங்க்ல தானே மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டேங்க் வந்து டிஃபைன், அது தெரிஞ்ச அழகு. அதுல நம்ம எடுத்தோம்னா 1 லிட்டரு. ஸோ அந்த தெரிஞ்ச அழகுல நம்ம தெரியாத அளவை எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் அளவிடுதல், மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் கான்செப்ட். இந்த இடத்துல மொத்தம் 2 மதிப்புகளை கொண்டது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நமக்கு டைரக்ட் ஒன் வேர்ட்ஸ் வந்தீங்கன்னா அடுத்து நீளம். ஏன்னா மற்ற எல்லாமே கீழே நமக்கு அடுத்தடுத்ததுல வர ஆரம்பிக்கும். சரிங்களா? நீளம். நீளம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீளம் என்பது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கிலீஷ்ல அடுத்த பேஜ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல வாட் இஸ் லென்த்? நீளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இங்கிலீஷ்ல தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் தி டிசைர்டு பாயிண்ட் இஸ் நோன் அஸ் லென்த். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து முடிவு புள்ளி 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு, இதுதான் லென்த்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லென்த்தோட யூனிட் என்ன? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தமிழ் மீடியம் முன்னாடியே பார்த்துட்டோம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் அலகு நம்ம இதை எடுக்கும்போது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா METRE, முக்கியம் அது மீட்டர். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற யூனிட் என்ன அப்படின்னா மீ அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம் மீட்டர்ல. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எம் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நீளத்தை பத்தி கான்செப்ட் இவ்வளவுதான். நீளம்னா என்ன? 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு. அது அழக பயன்படுத்துற யூனிட் மீட்டர். மீட்டருக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் எம். முடிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த நீளத்தை மீட்டர்ல மட்டும் சொல்லாம நம்ம டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ்ல மாத்துவோம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு துணி கடைக்கு போறோம்னா மீட்டர்ல சொல்லுவோம். அதுவே ஒரு ஸ்கேல் வாங்குறோம்னா சென்டிமீட்டர்ல சொல்லுவோம். அதுவே ஒரு புக்கு, பேஜோ, பேப்பரோ, சின்ன சின்ன திங்ஸ் வாங்கினா சென்டிமீட்டர்ல சொல்லுவோம். இப்போ இந்த பெண்ணோட லென்த் எவ்வளோன்னு கேட்டா சென்டிமீட்டர்ல தான் சொல்ல முடியும், 15 சென்டிமீட்டர். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றோம் அப்படின்னா அதை கிலோமீட்டர்ல தான் சொல்ல முடியும். அப்போ மீட்டருங்கிறது நமக்கு பேஸ். இதை வந்து கிலோமீட்டராகவும் சென்டிமீட்டராகவும் மாத்திரம்ல. ஸோ இதை தான் வந்து பன்மடங்கு, துணை பன்மடங்குன்னு சொல்லுவாங்க பின்னாடி. சரிங்களா? ஸோ அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகை நீளம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அலகுகளை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெரிஞ்ச கன்வர்ஷன், இந்த பாயிண்ட் முக்கியம். சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் எப்படி மில்லிமீட்டரா மாத்துறாங்க. ஸோ அப்படியே இங்கிலீஷ் மீடியம் புக்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கன்வர்ஷனை சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா எத்தனை மில்லிமீட்டர் சொல்றாங்க? 10 mm. ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். இப்ப இதை நம்ம கன்வர்ஷனா எழுதலாமா? நோட்ஸ் பாயிண்ட்ல நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர். ஒரு மீட்டரை 1000 mm சொல்லலாம், 1000 மில்லிமீட்டர். இல்ல அப்படின்னா ஒரு மீட்டரை 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சென்டிமீட்டரை 10 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கன்வர்ஷன்ல கூட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து மேக்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கிலோமீட்டரை நான் சென்டிமீட்டர்ல சொன்னா எத்தனை சென்டிமீட்டர்ல சொல்ல முடியும்? ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு, ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1000 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 1000 100 3 0 2 0 மொத்தம் வந்து அப்போ 1 லட்சம். ஆக்சுவலா 1 லட்சம் சென்டிமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர். ஸோ இப்போ இதை மில்லிமீட்டரா மாத்தினா ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 mm. ஓகேவா? அப்போ 10⁻6 mm சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர். ஸோ இந்த கன்வர்ஷன் யூனிட் ஃபுல்லா நீங்க தனியாக எழுதி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பாக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. புக்ல சைடில் எழுதினாலும் ஓகே, இல்ல அப்படின்னா நீங்க தனியாக நோட் போட்டு நான் சொல்ற பாயிண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலும் ஓகே. மற்றெல்லாம் சும்மா ஸ்டோரி தான். சரிங்களா? இதுல இந்த கன்வர்ஷன் முக்கியம், மீட்டர் சென்டிமீட்டர் கன்வர்ஷன். ஏன்னா இதுல ஒரு டைம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி மாடல்ல ஒரு மில்லிமீட்டரை எப்படி கிலோமீட்டரா மாத்தலாம்னு சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர். அப்போ எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தா ஒரு கிலோமீட்டர்? 10 லட்சம் மில்லிமீட்டர். இப்போ இந்த இடத்துல கொஸ்டினை பாருங்க. 1 mm இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர். இதுதான் கொஸ்டினே. ஆப்ஷன் ஏ 10⁻3, ஆப்ஷன் பி 10⁻−3,
ஆப்ஷன் சி 10 பவர் -5, ஆப்ஷன் டி 10 பவர் ஆப்ஷன் டி 10 பவர் 6, ஆப்ஷன் இ 10 பவர் -6. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாவே நம்ம ஓன் PDF ரெடி பண்ணியிருக்கோம். இது தேவைன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, குரூப்ல கொடுப்போம், தேவைன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதோட ஆப்ஷனை வச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 mm அப்படிங்கிறது டேஷ் கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் ஒரு ஆன்சர்? இது நார்மலா எல்லாரும் என்ன தப்பு பண்ணுவோம்னா 1000 mm சேர்ந்தா ஒரு மீட்டர், இங்க மீட்டர் கேட்கல, கிலோமீட்டர். இந்த கன்வர்ஷன்ல இருந்து பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணா என்ன வரும்? இதுல இருந்து இங்க வரும்போது, அதாவது 10⁶ mm சேர்ந்தா 1 கிலோமீட்டர். அப்போ கிலோமீட்டர்ல இருந்து mmக்கு போனா 10 பவர் -6. இதான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் எத்தனை பேர் தப்பா யோசிச்சீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கன்வர்ஷன்ல கேட்கலாம். ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்த பேஜ் போலாமா? அப்படியே ஸ்கூல் புக் பேஜ் தான்ப்பா, எதையுமே நாங்க கட் பண்ணல. சேம் ஸ்கூல் புக் பேஜ், தமிழ் இங்கிலீஷையும் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் பக்கத்துல. அவ்வளவுதான். கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி குவாலிட்டி கம்மியா வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தெரியும். நீங்க அதை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, பிளரா இருந்துச்சுன்னா மேல போய் செட்டிங்ஸ்ல குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல குவாலிட்டியில ஆல்மோஸ்ட் 1080 வரை பார்க்கலாம். 720 to 1080 வரை நம்ம பார்க்கலாம். நீங்க குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க, நல்லா கிளியராகவே தெரியும். சரிங்களா? இந்த பேஜ்ல இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த பேஜ் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பேஜ், நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, நீளத்தின் அலகு, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதான் வந்து என்ன சொல்றாங்க, எஸ்ஏ அலகுமுறை. இந்த முறையானது பன்னாட்டு அலகுமுறை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அனைவருக்கும் ஒரே மாதிரியான அளவுகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. தி ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி யூ சே தட் your measurement is different from that your friends. Similarity, அதாவது similarly different measuring units are used in different countries. அதாவது வேற நாடுகள்ல வேற அலகுகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. ஸோ அப்ப எல்லாத்துக்கும் ஒரே அலகு வேணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? A set of units to express the measurements. This system is called International System of Units, that is SI units. சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீளத்தின் அலகு டைரக்ட் ஒன் வேர்ட் மீட்டர், யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, பரப்பளவின் அலகு, பரப்பளவு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர், பருமன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா பருமன், கன அளவு. நம்ம கன அளவுன்னு படிச்சிருப்போம், அதை தான் பருமன் சொல்லுவாங்க. பருமனோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யூனிட் ஆஃப் ஏரியா அண்ட் யூனிட் ஆஃப் வால்யூம், யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். டைரக்ட் ஒன் வேர்ட். இந்த பேஜ்ல இவ்வளவுதான். அப்படியே எடுத்து எழுதிட்டே வந்தீங்கன்னா, நோட்ல எழுதிட்டா இன்னும் ஈஸி உங்களுக்கு. சரிங்களா? படிக்கிறப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த பேஜ்ல பாயிண்ட்ஸ் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, பன்மடங்கு துணை பன்மடங்கு. அடுத்த பேஜ் ஸ்கூல் புக் பேஜ்மா, பேஜ் கூட மாறாம தான் வச்சிருக்கோம். அதனால நீங்க யோசிக்கவே வேணாம். புக்ல அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா இதான் இருக்கும். அப்படியே நீங்க பேஜ் மாறாம அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த பன்மடங்கு துணை பன்மடங்கு முடிச்சிடலாம். இதுல பன்மடங்கு துணை பன்மடங்கு. பன்மடங்கு அப்படின்னா மல்டிப்ளைன்னு வச்சுக்கோங்க. துணை பன்மடங்குனா டிவைடட் பை, அதாவது பெரிய வேல்யூ எல்லாம் பன்மடங்குன்னு சொல்லுவோம். துணை பன்மடங்குனா சின்ன வேல்யூ. இப்போ டெசிமீட்டர், டெசி அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1/10, அது நமக்கு தெரியணும். டெசினா 1/10, அதாவது ஒரு மீட்டரை 10ஆ பிரிச்சோம்னா அதுக்கு பேரு டெசிமீட்டர். ஒரு மீட்டரை 10ஆ ஸ்பிளிட் பண்ணா, அப்போ 10 டெசிமீட்டர் சேர்ந்தாதான் ஒரு மீட்டர். அது நமக்கு கிளியரா புரியணும். 10 டெசிமீட்டர் சேர்ந்தா ஒரு மீட்டர். அதே மாதிரி சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் சேர்ந்தாதான் ஒரு மீட்டர். மில்லிமீட்டர், 1000 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் ஒரு மீட்டர். டெசி, சென்டி, மில்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானோன்னா 10⁹9, 10⁹9 நானோமீட்டர் சேர்ந்தாதான் ஒரு மீட்டர். ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா 10⁻³ மீட்டர், 10⁻³ மீட்டர் சேர்ந்தா கிலோமீட்டர். இதை நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம மில்லிமீட்டர் கிலோமீட்டரா மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், இந்த 3 0 கூட இந்த 3 0 சேர்த்தா 10⁻6. சென்டிமீட்டர் கிலோமீட்டரா மாத்தோம்னா 10⁻5. இப்ப டெசிமீட்டர் கிலோமீட்டரா மாத்தோம்னா 10⁻4. இதோடதான் கன்வர்ஷனுக்குலாம் உங்களுக்கு வரும். இதை அப்படியே மாத்தி கேட்டா இங்க வந்து பெருக்குவோம். மீட்டர்ல கேட்டா இதை இப்ப டெசிமீட்டர்ல இருந்து டெசிமீட்டரா கேட்கறாங்கன்னு வைங்களேன், 1/10. ஒரு மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாத்த சொன்னாங்கன்னா 1/100. ஒரு மீட்டரை மில்லிமீட்டரா மாத்த சொன்னாங்கன்னா 1/1000. சரிங்களா? மொத்தம் 1000 mm சேர்ந்தாதான் ஒரு மீட்டர். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த கன்வர்ஷன். இதுல மெயினா நமக்கு அடுத்து என்ன தெரியணும்னா, இந்த குறியீடுகளை நல்லா படிச்சுக்கணும். டெசி அப்படிங்கிறதுக்கு டி யூஸ் பண்ணுவோம், சென்டினா சி, மில்லி அப்படின்னா எம், நானோ என், கிலோ அப்படின்னா கே. கிலோன்றது 1000 உங்களுக்கே தெரியும். சோ இதுல எங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப் மல்டிபிள் அண்ட் மல்டிபிள். மல்டிபிள் அப்படிங்கிறது பன்மடங்கு, சப் மல்டிபிள் அப்படின்னா துணை பன்மடங்கு.
தென் அதுக்கப்புறம் இது நம்ம டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்றது தான். பென்சில் முனையின் நீளம் மீட்டர், நம்ம யூஸ் பண்றது mm தானே. இது ஆக்சுவலா துணை பன்மடங்கு. துணை பன்மடங்கையும் பன்மடங்கு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க பேனா வாங்குறீங்க, பேனாவின் நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். பேனாவின் நீளம் சென்டிமீட்டர்ல சொல்லுவோம், துணை பன்மடங்கு சென்டிமீட்டர். ஆனா நம்ம சொல்லக்கூடிய அலகு அப்படிங்கிறது மாறாது. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அலகு மீட்டர் தான், பட் நம்ம சொல்லக்கூடியது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அலகு மீட்டர், SI அலகு முறையில மீட்டர். ஆனா நம்ம யூஸ் பண்றது கிலோமீட்டர். ஆபரணங்களுக்கான நிறை கிலோகிராம். நார்மலா நிறையின் அலகு என்னது, கிலோகிராம் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம யூஸ் பண்றது கிராம் ஆர் மில்லிகிராம். இது நம்ம யூசேஜ், அதான் பன்மடங்கு துணை பன்மடங்கு. இப்போ உலர் பழங்களின் நிறை பழங்களின் நிறைனா கிலோகிராம்ன்றது கான்செப்ட். பட் நம்ம வாங்கும்போது எப்படி வாங்குவோம், கிராம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப எப்படி வாங்குவோம், கிராம்ல அல்லது கிலோகிராம்ல வாங்குவோம். பட் பேசிக் கிலோகிராம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நிறைவு செய்ய ஆகும் காலத்தோட SI அலகு செகண்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது S மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. S அதே தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இதான் ரெண்டும் காமனா வரும். ஸோ இங்கிலீஷ்க்கும் அதே தான், அப்படியே காப்பி பண்ணி. இங்கிலீஷ்ல தான் சொல்லியிருக்கேன், தமிழ்ல டிக்டேட் பண்ணிருக்கேன், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கேன், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா எரர் பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு பெருசா பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த பேஜ் ஒரு ஸ்டோரி தான். எப்படி எதை மெஷர் பண்ணலாம், இப்போ ஒரு வாழைப்பழத்தோட நீளத்தை மெஷர் பண்றது எப்படி, இந்த மாதிரி பெண்டாகி இருக்க ஸ்டேஜ். அதாவது இப்போ நம்ம நார்மலா ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிடலாம். இப்போ இந்த வாழைப்பழம் பாத்தீங்கன்னா பெண்டா இருக்கு இல்லைங்களா, ஸோ இதோட லென்த்தை எப்படி மெஷர் பண்ணலாம்னா நூலை வச்சு மெஷர் பண்ணலாம் ஒன்று. அதே மாதிரி தான் மரம், ஒரு பெரிய மரம் இருக்கு, மரத்தை சுத்தி இருக்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோப்போ இல்ல ஒரு நூலோ அதை வச்சு மெஷர் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டா ஸ்கேல்ல மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, சும்மா ரீட் பண்ணி பாருங்க. சரிங்களா, நமக்கு எக்ஸாம் பாக்குற மாதிரி கான்செப்ட் நான் சொல்ல அதை மட்டும் எழுதிக்கோங்க, மற்றதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறை ஹெட்டிங் போடுங்க. அடுத்து புக்ல எழுதினீங்கன்னா நிறை. இந்த பாடம் முடிகிறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேஜ்ல இருந்து 3 பேஜ் தான் நோட்ஸே இருக்கும், மற்றெல்லாம் சும்மா ஸ்டோரி. இப்போ இதுல இந்த விஷயம் முக்கியம், இந்த தோற்ற பிழை இருக்கு இல்லைங்களா, அளவீடுகளை பார்க்கும்போது கண்ணை எங்க வச்சு பார்க்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க அளவீடுகளுக்கு நேர ஸ்ட்ரைட்டா மேல வச்சு பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அளவீடை ஈஸியா பார்க்க முடியும். சரிங்களா, அளவீடுகளை அளவிடும் போது கண்களை சரியான நிலையில் வைத்து பார்ப்பது அவசியம். ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க, படத்தில் காட்டியுள்ளபடி கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். கீழ் நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் எதை தவிர்க்கலாம், இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்க முடியும் சொல்றாங்க. அந்த இடம் முக்கியமானதுப்பா. ஏன்னா நீங்க ஸ்கேல்ல மெஷர் பண்றப்போ இது ஒரு புக் பேக் ஒன் வேர்டு, நம்ம எங்க இருந்து பார்த்தோம்னா பிழை இல்லாம இருக்கும், தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்கேலுக்கு மேல இருந்து செங்குத்தா பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது நமக்கு பிழை இல்லாம இருக்கும். சரிங்களா, ஓகே. அடுத்து நிறை ஹெட்டிங் போடுங்க. நிறை அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற டேர்ம் என்ன யூஸ் பண்ணுவோம், மாஸ். நிறை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல மாஸ் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணியிருப்போம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஸ்டார்டிங் மேல இருக்கும் பாருங்க. நிறை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. இது நிறைக்கான டெஃபினிஷன். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. நிறையின் SI அலகு கிலோகிராம். அடுத்து முக்கியமானது, நிறையின் SI அலகு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கிலோகிராம். நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை ஆகும். இதெல்லாம் ஒன் லைனர்ல உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கூட கொடுக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா கிலோகிராம் அப்படிங்கிறது நிறையோட அலகு, மாஸ். சரிங்களா, இது இல்லாம எடை அப்படிங்கிறது டோட்டலா வேறன்னு நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க, நிறை வேற எடை வேற. சரிங்களா, நிறையின் அலகு கிலோகிராம், எடை அப்படின்னா என்ன சொல்றாங்க இங்க பாருங்க, நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை கிலோகிராம், அது மேல செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான விசை அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நிறையின் அலகு கிலோகிராம், அப்ப எடையின் அலகு என்னன்னா ஃபோர்ஸ். அதான் எக்ஸாக்ட் ஆன்சர். சரிங்களா, நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு அப்படின்னா ஒரு விசைக்கான அலகு நம்ம என்ன சொல்லலாம், நியூட்டன் சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கலாம். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா ஒரு நியூட்டனுக்கு சமம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இப்போ அதுல 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, வரிசையா 1 by 1 எழுதுங்க. நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு, நிறையின் SI அலகு கிலோகிராம், அதுக்கப்புறம் நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசைக்கு பெயர் என்ன, அது என்னன்னு பாத்தீங்கன்னா எடை. சரிங்களா, ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி மாஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் அண்ட் சப்ஜெக்ட். சரிங்களா, SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை kg. சரிங்களா, அடுத்து தி வெயிட் இஸ் தி கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி மேட்டர், தி வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி மாஸ் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. எர்த் சர்ஃபேஸ் மேல டைரக்டா ஆக்ட் ஆகக்கூடிய செங்குத்து விசை. இதை தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெயிட் இஸ்
தி கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி மேட்டர். மேட்டர் அப்படின்னா கிலோகிராம். அந்த மேட்டர் அந்த நிறைக்கு மேல கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது சேர்ந்ததுக்கு பேர் தான் வெயிட். நிறையின் மேல் செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, அந்த புவியீர்ப்பு விசை தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதை சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, வெயிட்னு சொல்றாங்க. இதை நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்னா நிறைமா தமிழ்ல, வெயிட்னா எடை. இதுல மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மாஸோட யூனிட் எழுதுங்க, கிலோகிராம். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிலோகிராம் இன்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், தட் இஸ் நியூட்டன். சரிங்களா? இப்ப இந்த கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து டெஃபினிஷனை சொல்லலாம். கிலோகிராம் அப்படின்னா நமக்கு என்னது, நிறை. இது சிம்பிள் கான்செப்ட். இங்க என்னன்னா, நிறை, ஒரு பொருளோட நிறை டாட் அதுக்கு மேல செயல்படக்கூடிய இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் புல் அப்படின்னு சொல்லலாம், புவியீர்ப்பு விசை. இப்போ இது ரெண்டும் சேர்த்தா நம்ம என்ன சொல்றோம், வெயிட்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ நிறையின் அலகு என்னது, கிலோகிராம். எடையின் அலகு, வெயிட்னா எடை, எடையின் அலகு நியூட்டன். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எது மாறும் எது மாறாது. மாஸ் அப்படிங்கிறது எப்பயுமே சேமா இருக்கும். சேம் அட் எர்த் as well as மூன், எங்க போனாலும் மாஸ் மாறாது. பட் வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா, எர்த் மாஸ் அப்படிங்கிறது எர்த்லயும் சரி மூன்லயும் சரி ரெண்டுலயுமே காமனா தான் இருக்கும், ஈக்குவல் டு. பட் வெயிட் அப்படின்னா இது இந்த மாதிரி ஷார்ட்டா நம்ம புரியுற மாதிரி எழுதிக்கலாமா, மாஸ் சேம் மாறாது. அதாவது மாஸ் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மூன், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். பட் அதே பிளேஸ்ல வெயிட் ஆஃப் எர்த் இஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட் ஆன் எர்த் இஸ் நாட் ஈக்குவல் டு வெயிட் ஆன் மூன். இப்போ ஒருத்தருடைய கிலோகிராம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 கிலோன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தருடைய வெயிட் மாஸ் 6 கிலோ. சரிங்களா? 6 கிலோ மாஸ் உள்ள ஒருத்தர், இவர் எர்த்ல இருந்தாலும் அவரோட வெயிட், அதாவது அவரோட மாஸ் என்னன்னு கேட்டா 6 கிலோ. அதே நபர் மூன்ல இருந்தாலும் அவரோட மாஸ் என்னன்னு கேட்டா 6 கிலோ. இது எப்பயுமே கான்ஸ்டன்டா இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்டா ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஒரு நபரின் நிறை இடத்திற்கு இடம் மாறுபடும், சரியா தவறா? தவறு. ஒரு நபரோட நிறை எப்பயுமே மாறாது, கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா ஒரு நபரின் எடை அப்படின்னு எடுக்கிறப்போ, இப்ப இதே 6 கிலோ அளவுடைய 6 கிலோ நிறையுள்ள ஒரு நபர் இங்க வர்றாருன்னு வைங்க, எங்க மூணுக்கு வர்றாரு, எர்த்துக்கு போறாரு. போகும்போது இது கூட என்ன ஆட் ஆகும் அப்படின்னா, அடிஷ்னலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் கிராவிடேஷனல் புல் ஆட் ஆகும். இந்த கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா, எர்த்துல கிராவிட்டியோட அளவு அப்ராக்சிமேட்டா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது நீங்க 9.81 படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு புரிவதற்காக அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இது எர்த்துல. ஸோ இதை நீங்க அப்படியே வந்து டைரக்டா வந்து மூணுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த எர்த்துல இருக்கிறத விட 1/6 தான் இருக்கும். சரிங்களா? எர்த்தை விட 1/6. அப்ப எக்ஸாம்பிள் எவ்வளவு சொல்லலாம், 10ல 6ல ஒரு பங்கு தான் எங்க இருக்கும், மூணுல இருக்கும். இப்ப இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு நபர் இந்த 6 கிலோ இடையில இருக்காரு இல்லைங்களா, இவரு எர்த்துக்கு வர்றாரு அப்படின்னா 10 × 6, அவரோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 60 நியூட்டன். சரிங்களா? இப்ப இதே பர்சன் மூணுக்கு போறாரு அப்படின்னா 10 ÷ 6 × 6. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.3, ஆக்சுவலா அந்த அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 1.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 10ல 6 ÷ 6 என்ன வரும், 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டைம் 6 வருமா, 1.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது மூணோட கிராவிட்டி. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி இவரோட வெயிட் எவ்வளவு வரும், 10 நியூட்டன் வருமா. இது ரெண்டையும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் இப்போ எர்த்துல இருந்தாலும் மூணுல இருந்தாலும் அவரோட மாஸ் எவ்வளவுனா 6 கிலோனா 6 கிலோ, அவ்வளவுதான். அதே பர்சன் எர்த்துல இருக்கும்போதும் மூணுல இருக்கும்போதும் அவரோட வெயிட் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் பூமியில இருந்தா 60 நியூட்டன் வெயிட். அதே நபர் மூணுக்கு போயிட்டாருன்னா, சந்திரனுக்கு போனாருன்னா 10 நியூட்டன் தான் வெயிட். இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, 6ல ஒரு பங்கு இருக்கா. ஸோ இதை தான் வந்து புக்ல ஒரு டேபிள் காலம்ல கொடுத்துருப்பாங்க. டூ யூ நோ உங்களுக்கு வியூ ஆகுதா, அதை பாருங்க. இந்த டூ யூ நோல கொடுத்துருக்காங்களா, பூமியை விட, இதெல்லாம் உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் டைரக்ட் ஒன் வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பூமியை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது அதிகம்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்ல. பூமியை விட நிலவுல குறைவு, அங்கு எடை குறைவாக இருக்கும். அது கம்மியா இருக்கனாலதான் எடை எப்படி இருக்கு, குறைவாக இருக்கு. சரிங்களா? ஓகேவா? சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன் நான். சரிங்களா?
நிறை ரெண்டுலையும் சமமா இருக்கும். அதாவது மாஸ் ரெண்டுலையும் ஈக்குவல். அங்கேயே அதான் சொல்லியிருப்பாங்க, கரெக்டா ரீட் பண்ணி பாருங்க. ஆன் தி மூன் வேர் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆன் தி எர்த். சரிங்களா, எர்த்தை விட என்ன சொல்லியிருக்காங்க, குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் தட் ஆன் எர்த் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மாஸ் வில் ரிமைன் சேம். இந்த பாயிண்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ மாஸ் வில் ரிமைன் சேம். அதுக்கு அடுத்து பாருங்க, நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையில் 6ல் 1 பங்காக உள்ளது. 3ல வந்து பாத்தீங்கன்னா பூமியை விட எப்படி இருக்கான், 6ல் 1 பங்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். இதுதான் ரீசன். பூமியில இருக்கிறத விட நிலாவுக்கு போனா, பூமியில ஒருத்தர் வந்து 60 கிலோ இருந்தா நிலாவுக்கு போனா, அதாவது 60 நியூட்டன் இருந்தா எக்ஸாக்டா சொல்லணும்னா எடை, அவர் நிலாவுக்கு போனாருன்னா 10 தான் இருப்பாரு, 10 நியூட்டன் தான் இருப்பாரு. என்ன ரீசன்னா, பூமியோட ஈர்ப்பு விசையை விட நிலாவோட ஈர்ப்பு விசை 6ல் 1 பங்கு தான் இருக்கும். அதுதான் ரீசன். சரிங்களா, சோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. தி மூன் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் தி எர்த். இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா எடுத்து எழுதிக்கோங்க. Thus objects weigh 6 times lighter than the moon than the earth. சரிங்களா, lighter on the moon than on the earth. அதாவது ஆப்ஜெக்டோட வெயிட் 6 times lighter on the moon than on the earth. எர்த்தை விட மூன்ல எப்படி இருக்குமா, 6 மடங்கு குறைவாக இருக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா, அது எங்க இருந்து புரியணும். சந்திரன்ல கம்மியா இருக்கும், பூமியில அதிகமா இருக்கும். அது எங்க இருந்து எங்க போறாங்களோ அதை பொறுத்து மாறும். ஓகே, அடுத்த லைன் பாருங்க. ஸோ அடுத்து இதுல நமக்கு முக்கியமான டேட்டா அடுத்து தமிழ் மீடியம் புக்ல பின்னாடி வரும். இது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். 1000 மில்லிகிராம் 1 கிராம், 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் 1 டன்னு. இப்போ நம்ம அதை அடுத்த பேஜ்ல தமிழ் மீடியம்ல பார்க்கலாம். சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இதுல நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்கிலீஷ் மீடியம்ல போன பேஜ்ல இருந்துச்சு, தமிழ் மீடியம்ல அதுக்கு அடுத்த பேஜ்ல இருக்கும். 1000 மில்லிகிராம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது அப்படின்னா 1 கிராம். ஓகே, 1000 மில்லிகிராம்னா 1 கிராம். 1000 கிராம் சேர்ந்ததுக்கு பேரு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராமுக்கு பேரு 1 டன்னு. சரிங்களா, இதை 1 டன்னு சொல்லலாம், ஒரு மெட்ரிக் டன்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட். 1 டன் ஆர் 1 மெட்ரிக் டன் ரெண்டுமே 1000 கிலோகிராம். சரிங்களா, இந்த கன்வர்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய அளவிட பயன்படக்கூடிய தராசுகள். ஃபர்ஸ்ட் ஒன்று பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ் அப்படின்னா பொது தராசு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பொது தராசு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கடைகள் எல்லாமே யூஸ் பண்றது தான். சரிங்களா, நெக்ஸ்ட் மின்னணு தராசு. மின்னணு தராசு அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா, எலக்ட்ரிக் பேலன்ஸ் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. மின்னணு தராசு, எலக்ட்ரிக் பேலன்ஸ். சரிங்களா, துல்லியமாக எடையை கணக்கிடப்படும் மின்னணு தராசு கருவியாகும். ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்வதற்கு பொதுவாக மின்னணு தராசுகளை பயன்படுத்தி வேதிப்பொருளின் எடையை துல்லியமாக அளவிடுகின்றனர். ஸோ இதுல ஒன்வேர்டு வேதிப்பொருளின் எடையை துல்லியமாக அளவிட பயன்படக்கூடிய தராசு எது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் காலம். காலம்னா டைம். காலம் அப்படிங்கிறது இரவு பகல் அப்படின்னு மாறுபடுது. காலத்தை கணக்கிட உதவுவது. தென் காலத்தின் எஸ்ஐ அலகு என்ன? காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. யூஸ் பண்ற யூனிட் எஸ் செகண்டுக்கு. சரிங்களா, காலத்தின் அலகு வினாடி. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த பேஜ்ல அவ்வளவுதான் கண்டென்ட் இருக்கு. அடுத்த பேஜ் போனோம்னா, முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். சரிங்களா, தரையில் நடைப்பட்ட ஒரு குச்சி நிழலினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி, இது எப்படி கணக்கிட்டு இருப்பாங்க? ஒரு குச்சியை தரையில வச்சிருந்தாங்கன்னா சூரியன் ரைட் சைட்ல இருந்தா, சரிங்களா, நிழல் லெஃப்ட் சைட்ல இருந்திருக்குமா? சூரியன் சென்டரா வந்தா குச்சி மேலேயே நிழல் விழுந்திருக்கும். 12 மணிக்கு சூரியன் மூவ் ஆக நிழல் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை வச்சு பகல் நேரத்தை கணக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிட்டனர். அதுதான் மணல் கடிகாரம். இது சூரியன். மணல் கடிகாரம்னா துளை நிரப்பப்பட்ட பாத்திரம். மணல் கடிகாரம் பார்த்துருப்பீங்க எப்பவுமே. சரிங்களா, ஸோ இதுதான் இங்கிலீஷ் மீடியம் புக்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு முக்கியமான ஒன் வேர்ட் இருக்கு. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை அளக்க பயன்படுவது. அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை அளக்க பயன்படுவது. ஓடோமீட்டர். An odometer is a device used to indicating the distance traveled by an automobile. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற பயன்படுத்துறது ஓடோமீட்டர். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸுக்கு, வாகனம் கடந்த தொலைவுக்கு ஓடோமீட்டர், வாகனத்தின் வேகம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர். ரெண்டு வேற ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளா பாக்குறப்ப இதுல சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிறது வாகனத்தின் வேகம், வாகனம் கடந்த தொலைவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓடோமீட்டர் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் மெட்ரிக் அலகுமுறை அல்லது திட்ட அலகுமுறை. மெட்ரிக் அலகுமுறை
அல்லது திட்ட அலகுகள் 1790 1790. யார் இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பிரெஞ்சு நாட்டினரால் கொண்டு வரப்பட்டது. மெட்ரிக் அலகுமுறை அல்லது திட்ட அலகுமுறை. அதே மாதிரி பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறை, அது வேற. பன்னாட்டு அலகு இது திட்ட அல்லது மெட்ரிக் அலகுமுறை. சரிங்களா? தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்பவரால் கண்டறியப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நீளத்திற்கான அலகை 16ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்தவர் யார்? இன்வென்டட் பை வில்லியம் பெட்வெல். இந்த நேம் முக்கியம். சரிங்களா? தென் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ்ல எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான நிறுவனத்தில், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? இந்த நகல், அதாவது இதுல 2 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த பேஜை நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். என்னது அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் தலைநகரான பாரிஸ், பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ், உங்களுக்கு ஒன்று தெரியணும். எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம், இந்த பிளாட்டினம் இரிடியம் என்ன உலோகம்னு கேட்டாங்க. சரிங்களா? பிளாட்டினம் அண்ட் இரிடியம், தி alloy of platinum and iridium, உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த நீள மீட்டர் அளவிடக்கூடிய கம்பி எந்த உலோகத்தால் ஆனது? இது ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி. அதே மாதிரி இந்திய தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் எது? டெல்லி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. இந்திய தேசிய இயற்பியல் ஆய்வகம், நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரி இன் டெல்லி. சரிங்களா? அதுல ஒரு மெட்டல், அந்த மீட்டர் ராடுக்கான காப்பி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 1 கிலோகிராம் என்பது, அடுத்த பாயிண்ட் பாருங்க. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள, எப்போன்றது முக்கியம், 1889 முதல். அதே பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். இந்த இடத்துல பிளாட்டினம் இரிடியம்ன்ற வார்த்தை 2 டைம் வந்திருக்கு பாருங்க. மீட்டர்லயே வந்திருக்கு, நிறையிலே வந்திருக்கு. அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர் பார்த்தீங்கன்னா 1889. இதுல 2 வருஷம் படிச்சிருக்கோம். ஒன்னு 1790, இன்னொன்னு 1889. அந்த ராடோட மிக்சர் அலாய் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய். ஓகே, அடுத்து சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்துறது, இது ஃபுல்லாவே நீங்களே கால்குலேட் பண்ணலாம். ஸோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே காமன் தான். சென்டிமீட்டரா மீட்டரா கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. 7875, அதுல எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா எப்படி பண்ணலாம்? 75 100 சென்டிமீட்டர் சேர்ந்தா 1 மீட்டர் சொல்லலாமா? அப்போ இங்க 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். சரிங்களா? 78 மீட்டர்னா 7800 சென்டிமீட்டர் தானே. 78 மீட்டர் 75 சென்டிமீட்டர். இங்க 1195 மீட்டர். இது நம்ம எப்படி சொல்லலாம்? 1000 அப்படின்னா 1 கிலோமீட்டர், 195 மீட்டர் அப்படின்னு சொல்லலாமா? தென் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மொத்தமா 15 சென்டிமீட்டர் அப்படின்னா இன்டூ 10, 150 mm. 150 + 10 எவ்வளவு ஆச்சு? 160 மில்லிமீட்டர். ஸோ 45 கிலோமீட்டர் 4500. ஸோ இது ஒரு 33, 4533. 45 கிலோமீட்டர்னா 45000. நான் அதாவது 1000 மீட்டர் சேர்ந்தாதான் 1 கிலோமீட்டர். அப்போ 45 கிலோமீட்டர்னா 45033 மீட்டர். இந்த இடத்துல ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. 6th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு வினாக்கள். ஸோ இதில் நமக்கு பெருசாக எதுவும் தேவையான பாயிண்ட்ஸ் இருக்காது. நமக்கு தேவையான பாயிண்ட் நினைவில் கொள்கை. இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நினைவில் கொள்கை, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க இங்கிலீஷ் மீடியம்ல. இதில் நம்ம படிச்ச பாயிண்ட் தான் இருக்கும். அதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அளவீடு அப்படின்னா என்ன? தெரிந்த அளவுகளை தெரியாத அளவுடன் ஒப்பிடுவது பார்த்துட்டோம். ஸோ பொதுத்தன்மைக்கான அனைத்து இயற்பியல் அளவுகளும் படித்தர அளவுகள் உள்ளன. சரிங்களா? படித்தர அளவுகள் டிஃபைன்ட் யூனிட் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, physical quantity have standard units for the sake of uniformity. எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் நீளம், நிறை, காலம், இதை 3 பத்தி தான் இதுல பார்த்திருக்கோம். நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி. அளவுகளை பயன்படுத்தும் போது 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதற்கு துல்லியமான அளவுகளை பயன்படுத்தலாம். சரிங்களா? மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படுத்தும் சாதனம் மின்னணு தராசு. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். மின்னணு தராசுல மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக பயன்படுத்தலாம். ஸோ இது டைரக்ட் ஒன் வேர்ட்ஸ், அது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஒன் வேர்டு, மரத்தின் சுற்றளவை, தி ஹைட் ஆஃப் தி ட்ரீ. அங்கே ஹைட் கொடுத்துருக்காங்க, இங்கே மரத்தின் சுற்றளவு. ஸோ இதை ஹைட் இல்லை பெரிமீட்டர் கூட சொல்லலாம்.
எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு நாடா மீட்டர் டேப் வச்சு மெஷர் பண்ணலாம். 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டர்ல எப்படி கூறலாம்? 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர், 7 மீட்டர் அப்படின்னா 700 சென்டிமீட்டர். 7 மீட்டர் அப்படிங்கிறது 700 சென்டிமீட்டர். அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவிடக்கூடிய அளவிற்கு அளவீடு. சரிங்களா? அளவிடக்கூடிய அளவிற்கு அளவீடு. குவான்டிட்டி தட் கேன் மெஷர்ட் இஸ் கால்ட் யூனிட். மெஷர்மெண்ட். ஓகே, முடிய போகுது, அவ்வளவுதான். புக் பேக் முடிச்சிட்டோம்னா அடுத்து முடிச்சிடலாம். அதுக்கு வந்து பாருங்க, இதுல எது சரியானதுன்னு கேட்கறாங்க. அதாவது ஏறு வரிசையா இறங்கு வரிசையா, டிசெண்டிங் ஆர்டர் தானே. பெரிய வேல்யூல சின்ன வேல்யூ. கிலோமீட்டருக்கு அப்புறம் மீட்டருக்கு அப்புறம் சென்டிமீட்டர். அப்போ இதுக்கப்புறம் எது வரும்? ஆப்ஷன் சி தானே, குறைஞ்சிக்கிட்டே வருது. அளவுகளை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது கண்ணின் நிலை எப்படி இருக்க வேண்டும்? அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். அப்படியே இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலி அபோவ் தி பாயிண்ட் வேர் மெஷர் கேன் பி டேக்கன். அதுக்கு வெர்டிகலி அபோவா இருக்கணும். சரிங்களா? எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க, மீட்டர். 500 கிராம் அப்படிங்கிறது எத்தனை கிலோகிராம்? 500 கிராம்னா அரை கிலோ. அப்போ 0.5 கிலோகிராம். டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. கிலோமீட்டர். அலகு மீட்டர், பட் மெஷர் பண்றது கிலோமீட்டர்ல சொல்றோம். 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 மீட்டர். சரிங்களா? ஆல்மோஸ்ட் கவர்ட். ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரியா தப்பா? நிறை மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி அளவிட முடியும். மீட்டரை பயன்படுத்தி அளவிட முடியுமா? அளவு நாடாவை பயன்படுத்தி அளவிட முடியுமா? இது தவறு. சரிங்களா? அளவு நாடாவை பயன்படுத்தி, ஏன்னா சுற்றளவு பயன்படுத்தி அளவு நாடா யூஸ் பண்றது பெஸ்ட். மெஷர்டு பை மீட்டர் ஸ்கேல் கிடையாது. ஓகே. 10 mm என்பது 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் தான் 1 சென்டிமீட்டர். இது சரி. 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கரெக்ட். நெக்ஸ்ட், முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான அலகுமுறை ஆகும். முழம் என்பது நீளத்தை அளக்கலாம், பட் நம்பகமான அலகுமுறை கிடையாது. ஓகேங்களா? நீளத்தை அளக்குறது. ஸோ இதுல கூட நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இந்த முழம், விரல், ஜான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரல், ஜான், சான்னு கொடுத்துருப்பாங்க. சான், முழம். இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. விரல் வந்து பாத்தீங்கன்னா 6 விரல் சேர்ந்து ஒரு ஜான் அப்படிங்கிறது 12 விரல். 12 விரல் சேர்ந்தா ஒரு ஜான். அது மாதிரி 2 ஜான் அப்படிங்கிறது ஒரு முழம். அப்போ கிட்டத்தட்ட 24 விரல் அப்படிங்கிறது ஒரு முழம். இது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின்ல ஒரு டைம் வந்திருக்கு. ஜான், முழம், விரல் பத்தி நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ அலகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. லாஸ்ட் ஒன். ஸோ அதுக்கப்புறம் சர்க்கரை, பொதுத்தராசு, எலுமிச்சை சாறு. சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா பொதுத்தராசு வச்சு மெஷர் பண்ணலாம். எலுமிச்சை சாறு வந்து அளவு சாடி வச்சு மெஷர் பண்ணலாம். மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம் மில்லிமீட்டர். சரிங்களா? பால், பருமன், காய்கறிகள், எடை. பருமன்னா கன அளவு, காய்கறினா எடை. முன் கையின் நீளம். சரிங்களா? வெயிட். இது முன் கையின் நீளம் எதுல சொல்லலாம்? முன் கையின் நீளம். ஆக்சுவலா முழம் சொல்லலாமா? நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ அப்படின்னா 10⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ அப்படின்னா 10⁻3. 1000 அப்படிங்கிறதா 1 கிலோகிராம். சரிங்களா? அவ்வளவுதான். எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம்ல. தி லென்த் ஆஃப் ஃபோராம் அப்படிங்கிறது கியூபிட். தென் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். நானோ 10⁻⁹. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் இஸ் செகண்ட். கிலோ அப்படின்னா 10⁻3, அதாவது 1000 மீட்டர். அதான் 10⁻3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஒரு பாடம், கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கிறப்போ 2-3 பாடங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ மேக்ஸும் இது மாறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் சென்ட்ரல் சர்க்கார் சேனல்லையும் வீடியோ கொடுக்குறோம். எல்லாத்தையும் பாருங்க. சென்ட்ரல் சர்க்கார்ல டெய்லி வந்து ஏதோ ஒரு அப்டேட். இப்போ எஸ்எஸ்சியில் எப்படி எக்ஸாம் வரப்போகுது, ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ஸை பற்றின உங்களுக்கு அவேர்னஸே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னா என்ன, எஸ்எஸ்சிக்கான பேட்டர்ன், ஏஜ் லிமிட், போன வருஷம் எப்படி கட் ஆஃப் வந்திருக்கு, என்னென்ன செக்ஷன்ல இருந்து படிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கூல் புக் சொல்லிட்டு போயிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா RS அகர்வால், அரிகண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. ஸோ பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் அப்படிங்கிற சேனல்ல தெளிவாகவே வரும். டெய்லி ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த மாடல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல்ல உங்களுக்கு அப்படியே வீடியோ போய்கிட்டே இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டா கிளாரிட்டியை பொறுத்தவரை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்க செட்டிங்ஸை மாற்றி பாருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.
அடுத்தடுத்ததுல உங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்றுட்டு இப்போ பிசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பயாலஜி கேட்டிருக்கீங்க, பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்க, அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம கொண்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.